கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அரசருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வழிபாடு ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். தொடர்ந்து வழிபாடை கர்த்தர் நமக்கு ஆஸ்வதிப்பாராக. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துவோம், ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு நினைத்துறுத்துகிறோம். நாங்கள் இல்லங்களிலிருந்து உம்மை வழிபட தொடர்ந்து உடைய பிரசனத்தை கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து அல்லது முழாற்படியிட்டோ நாங்கள் பாடுகிற பாடல்கள், திருமறை பகுதிகள், எங்களுடைய ஜெபங்கள் எல்லாருடைய சுமத்தில் ஏற்பட கர்த்தருடைய செய்யும். தொடர்ந்து ஆசிரியம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். அன்பானவர்களே, இந்த வழிபாடானது இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இல்லங்களிலிருந்து அமர்ந்தோ அல்லது முழங்காற்படியிட்டோ குடும்பமாக அமர்ந்திருந்து நாம் இரண்டாம் வழிபாடு முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். முதலாம் பகுதி. சேனையின் கர்த்தராக நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லமரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்திய வீடு நீங்கள் சுத்திகரித்ததற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனுக்காக பரிதபிக்கும் பிரதான ஆசை அமைக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருக்கின்ற நிலைகளிலே அல்லது முழங்காற்படியிட்டோம், நாம் நம்மை சோதித்தறிவோமாக. சோர்வர கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிடுவோம். பின்வரும் முதலாம் பாவரிக்கும் ஜபத்தை அனைவரும் சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். புது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தக்கவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிகளுக்கு குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறீரே, எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் தொக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரும் மன்னிப்பையும் பாவ நியமத்தை கட்டளையிட்டருடையும் வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தட்டல் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பதில வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வரை. யாத்திராகமம் 18, 13 முதல் 27 வரை. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்த இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிட்ட இடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியே செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினார்.
அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தின் முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லாம் காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்த என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்ற உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பமுண்டாயிருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி அல்ல, அவனுக்கு உள்ளத்தின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாய் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். அப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கும் இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கும் உதவுவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 25:14 முதல் 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு ஒப்பதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோமான கடிதம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே,
நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கழிப்பும் உண்டாயிருக்கும் என வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத படம் வாசித்து கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எந்தன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இறைவேந்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிறிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 90 நாட்களுக்கு மேலாக நாம் ஒன்று கூடுதல் இயலாமையினால் நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸ் கொரோனாவின் மூலமாக தொடர்ந்து அதில் விடுபட
மீண்டுமாக வழிபாடுகளில் பங்கு பெற, தொடர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் தொடர்ந்து உடனே ஜெபிப்போமாக. கடந்த நாட்களிலே நான் செய்தியிலே கேட்ட வண்ணமாக அநேகர் உதவி செய்தீர்கள், நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபை சார்ந்த சில இறை மக்களும் அவர் குடும்பங்களும் அல்லது வெளியில் இருக்கின்ற அன்பு சகோதரர்களும் உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மண்ணிவாக்கம் என்ற அந்த பகுதியிலே அங்கு இருக்கின்ற பார்வையற்ற ஒரு குழுவினர் சொன்ன வார்த்தை உண்மையாகவே மனதை பரிதவித்தது. எங்களுக்கு அரிசி மட்டும் கொடுங்கய்யா, உதவியா இருக்குன்னு கேட்டாங்க. ஆக இன்றைக்கும் தேவையில் உள்ளவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். ஆக அன்புக்கு உண்டு, உங்களால் எந்த அளவுக்கு, கட்டாயமல்ல, எந்த அளவுக்கு நீங்கள் மீண்டுமாய் நீங்கள் அளிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவையில் உள்ளவருக்கு அது பூர்த்தி செய்யப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் தொடர்வதற்காக ஜெபிக்கப்பட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கண்காணித்துவம், வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The stewardship, the responsible resource management என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்ட மத்திய 25ஆம் அதிகாரம் 14 30 வரை வருகின்ற அந்த ஓமையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள, திருமகனை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The stewardship, கண்காணித்துவம் அல்லது உக்கிரானத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு மூல மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, கிரேக்க மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒய்கோமேனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒய்கோஸ் என்றால் வீடு என்ற அர்த்தம், மீனியன் என்றால் பகிர்தல் அல்லது ஷேரிங். அப்படி என்று சொன்னால் வீட்டு நிர்வாகம், அதாவது வீட்டு பொறுப்புகளை நிர்வகிக்கிறது, ஆங்கிலத்தில் ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. உக்கிரானக்காரன் அல்லது உக்கிரான கண்காணிப்புக்காரன் என்று சொல்லப்படுவதற்கும் ஒய்கோமனாமாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு நிர்வாக பொறுப்புகளை அவரிடம் கொடுக்கப்பட்டவருக்கு அப்படிப்பட்ட பெயர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்டூவர்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேயத்தில் அஷர் பெத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு நிர்வாகத்தை நிர்வகிக்கின்றவர். ஆகவே இந்த கண்காணித்துவம், உக்கிரானத்துவம் என்பது வீட்டு பொறுப்புகளை நிர்வகிக்கின்ற ஒன்று. புதிய ஏற்பாட்டிலே திருச்சபை கடவுளின் உறைவிடம் என்றும் இறைமக்கள் கடவுளின் வீட்டார் என்றும் அழைக்கப்பட்டது. எபேசியர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசன வாக்கியத்திலும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஆலயம் அல்லது கடவுளுடைய இல்லம் என்பது கடவுளின் உறைவிடம் என்று சொல்லப்படுகிறது. இறைமக்கள் என்பது கடவுளின் வீட்டார் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் கடவுளின் வீடு என்பது ஒய்கோஸ் டு தியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கடவுளின் வீட்டு நிர்வாகத்தை உணர்ந்து சொல்லுகின்ற சொல். ஆகவே கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் வீட்டை நிர்வகிக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் உக்கிரானக்காரர், ஸ்டூவர்ட், அனைவரும் கடவுள். அப்படி என்று சொன்னால் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருள் புரித ஒன்றாயிருக்கிறது அல்லது பங்கு உண்டாயிருக்கிறது. திருச்சபையில் வெவ்வேறு உறுப்பினர்கள் உண்டு. உக்கிரானக்காரர் என்று திருமுறை நமக்கு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும், தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நமக்கு உக்கிரானக்காரர் என்ற அந்த பொருள் நமக்கு வருகிறது. ஆக அனைவரும் தங்களுக்கு உண்டான பொருள் வளங்களை அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் திருச்சபையோடு கூட பகிர்கின்ற ஒரு அழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஆக கடவுளுக்காக நம்மை கொடுக்கின்றவர்களாக, கடவுளுக்காக நம்மை நேரத்தை கொடுக்கின்றவர்களாக, கடவுளுக்காக நம்மையே கொடுக்கின்றவர்களாக, அப்படிப்பட்ட அழைப்பை இது முக்கியத்துவப்படுத்துகிறது. ஒருவை காலப்போக்கிலே அது பணத்தை மையப்படுத்துகிற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக உக்கிரானத்துவம் என்பது
இறைப்பணிக்காக நம்மை கொடுப்பது. ஒருவேளை இன்றைய காலகட்டங்களிலே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழலை நம்மை கடவுளுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு வாசி கேட்ட திருமறை பகுதியிலே மத்தேயு 25ஆம் அதிகாரம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. காரணம், அந்த முதல் பகுதியிலே பார்க்கின்ற போது 10 தோழியருடைய ஓமையை குறித்து சொல்லப்படுகிறது. இறுதி நாளிலே நம்முடைய செயல்பாடுகள் அல்லது நடத்தை, அதன் மூலமாக கடவுள் தருகின்ற பரிசு என்பதை குறித்தும், அல்லது நாம் எப்பொழுதும் கடவுளை சந்திக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை தருகின்ற, அப்படிப்பட்ட எச்சரிப்பை தருகின்ற ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. பி ப்ரிப்பேர், நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆகவே நமக்கு கொடுக்கப்படும் கொடைகளை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்வை வளப்படுத்த முடியும் என்பதை அடுத்த பகுதியாக இன்றைக்கு வாசி கேட்ட இந்த தாளந்துகள் ஓமை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, அதன் கொடைகளை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆக சரியாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் பல கொடைகளுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்ற முடியும். கடவுள் தரும் கொடைகளை நாம் பயன்படுத்தாவிட்டால் நிச்சயம் நமக்கு தான் இழப்பு அல்லது நமக்கு தண்டனை வரும் என்பதை குறித்து இந்த தாளந்தோடு ஊமை நமக்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதை 29ஆம் அதிகாரம் இக்கூற்று என்பது நமக்கு ஒரு அநீதி இழைக்கின்ற ஒரு கூற்றாக கூட இருக்கலாம். 29ஆம் வசனம், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வார்கள், இல்லாதவரிடமிருந்து அவர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்ற கூற்றுதான். ஆகவே வாழ்வை முன்னேறுகிறவர்களுக்கு அல்லது கொடைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற முனைப்புள்ளவர்களுக்கு, வாழ்வின் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது சொல்லப்படுகின்ற ஒன்று. சோம்பேறிகளாய் இது ஒன்றுக்கும் நான் உதவப் போவதில்லை என்ற அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த 2 நிலைகளாக சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தாளந்து ஓமைகளை குறித்து 3 சிறு குறிப்புகளாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, த மாஸ்டர் த சர்வெண்ட் மீது வைத்த நம்பிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. மாஸ்டர் ட்ரஸ்ட் கமிட்டட் டு த சர்வெண்ட், அது தன் பணியாளர்கள் வைத்த நம்பிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கு நாம் இதை சரியாக படிப்போம் என்று சொன்னால் 3 ஊழியர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 3 ஒர்க்கர், 3 பணியாளர்கள் குறித்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஒரு தாளந்து கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக தாளந்துகளை படுத்துவதன் மூலமாகத்தான் வாழ்வினுடைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது வாழ்வை மாற்றி அமைக்க முடியும். ஆகவே இந்த மாஸ்டர் என்பவர், அது ஓனராக இந்த பகுதி சொல்லப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்து தன் உண்மையாக இறுதி வருகையிலே அவர் எப்படி நம்மை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே இந்த மாஸ்டர் என்பவர் அல்லது ஓனர் என்பவர் எல்லா பொறுப்புகளும் அவருக்கு உண்டு, எல்லா உரிமைகளும் அவருக்கு உண்டாக சொல்லப்படுகிறது, எல்லா ப்ராப்பர்ட்டியும் சொந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆக எல்லாம் அவரிடமிருந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு சர்வன்ட் என்று சொல்லப்படுகிறவர் கிறிஸ்துவர்கள் நாம் ஓமையை எடுத்துக் கொள்ளலாம். அப்போ ஓனர் என்பவர் கிறிஸ்துவாக, சர்வன்ட் என்பவர் கிறிஸ்துவர்களாக, அவர் வருகைக்கு காத்துக் கொண்டிருக்கிற ஊமையாக அப்படி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்று சொன்னால் பவுலடிகளார் சொன்ன வண்ணமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய இல்லத்தின் ஊழியக்காரர்களாக இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் அழைக்கப்பட்டு எடுத்து வாசிக்கவும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். அப்படின்னா கடவுளுடைய ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் கடவுளுடைய இல்லத்தின் ஊழியக்காரர்களாக அழைக்கப்படுகிறது. ஆகவே கடவுள் மாஸ்டர் எல்லாவற்றையும் இந்த கொடுத்துட்டாரு, இவ்வளவு இந்த சர்வெண்ட் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பின்பு அங்கு பயணிக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வாழ நாட்களில் அவருக்கு உண்மையிலே அவருக்கு சர்வெண்ட் இருந்தார்களா அங்க சொல்லப்படலை. அவர் ஒரு ஓவியாக தான் சொல்லுகிறார். ஆக கடவுள் கொடுத்தது அவரவர் திறமைக்கு ஏற்பாங்க. வசனத்தை பார்க்கின்ற பொழுது 14ஆம் வசனம், அவரவரிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தால் அவரவர் திறமைக்கேற்ப தாளந்துகளை கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு கடவுள் நமக்கு தெரியும் என்னென்ன திறமைகள் என்று. ஒருவருக்கு 5 தாளந்துகளை கொடுக்கிறார், ஒருவருக்கு 2 தாளந்துகள், ஒருவருக்கு 1 தாளந்து. ஆகவே கடவுள் இங்கு நியாயமாக அவரவருக்கு திறமைக்கேற்ப கொடுக்கிறார். இந்த விண்ணக வாழ்வு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம்
இன்றைக்கு நாம் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் ஆகவே என்பதை குறித்து நாம் தீர்மானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக எவ்வளவு கொடுத்தாலும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இவ்வளவுதான் எனக்கு கொஞ்சமா இருக்குது, எனக்கு இவருக்கு அதிகமா இருக்கிறது என்பதல்ல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இவ்வளவு சிலருக்கு நன்றாக பேசுகின்ற வரம் இருக்கும், நன்றாக பாடுகின்ற வரம் இருக்கும், நன்றாக திருமறை வியாக்கியானம் பண்ணுகின்ற வரம் இருக்கும், அல்லது அந்நிய வார்த்தைகளை பேசுகின்ற வரம் இருக்கும். ஆக இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு இசை மீட்டுகின்ற வரம் இருக்கும், ஜபம் பண்ணுகின்ற வரம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு தாளத்தில் கடவுள் கொடுத்திருப்பார். ஆகவே இன்றைக்கு கடவுள் தன் பணியாளர் வைத்த நம்பிக்கையினால் தனக்கு முன்னாடி எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுப்பது மாத்திரமல்ல, அவரவர் தன் திறமைக்கேற்றார் போல கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது முதல் பகுதியிலே. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இந்த கடவுள் அல்லது இந்த மாஸ்டர் எதன் அடிப்படையில் கொடுக்கிறார்? அடுத்த இரண்டாவது கேள்வி பதம், வாட் ப்ரொபோர்ஷன் ட்ரஸ்ட் வாஸ் கமிட்டட், எதன் அடிப்படையில் தருகிறார்? அப்படி என்று சொன்னால் அவருடைய திறமைக்கு ஏற்றார் போல, அவருடைய தாளந்துகளுக்கு ஏற்றார் போல. ஆக இன்றைக்கு கடவுள் நம்முடைய தாளந்துகளுக்கு ஏற்றார் போல நாம் கொடுக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அது கடவுள் அது கொடுக்கிறவனுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, அல்லது நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது, நம்முடைய பாடி எப்படி இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாம் உண்மையாக இவன் செய்வானா, இந்த வேலை கொடுத்தா இவன் செய்வானா என்பது கடவுளுக்கும் தெரியும். அல்லது இந்த உலகத்திலே பணி செய்வர்களுக்கும் இவன் இந்த வேலை கொடுத்தால் சிறப்பாக செய்ய முடியும், அல்லது இவர் இந்த பணியை கொடுத்தால் இவர் சரியாக செயல்படுத்த மாட்டான் என்பது கொடுப்போருக்கு நிச்சயம் தெரியும். இந்த உலகத்தை படைத்த கடவுள், இந்த மாஸ்டர் எல்லாம் தெரியும். ஆக நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது. ஆகவே நான் சில சமயத்தை பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்க முடியாது. அதுதான் முதல் சொன்னேன், வாய்ப்பு இருக்கின்ற பொழுதே அல்லது நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்ம எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, கடவுள் நிறைய நேரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும், எவ்வளவு நேரம் நம்ம திருமுறை வாசிக்கிறோம். இதற்கு முன்பதாக பார்த்தா நான் பணி செய்ய வேண்டும், நான் வீட்டில் இருப்பதற்கே அரிது, என் குடும்பத்தோடு கூட இருப்பதற்கு அரிது என்று சொல்லுகின்ற காலகட்டங்கள் போய் இன்றைக்கு நம் இல்லங்களில் முழுமையமாக இருக்கிறோம். நம் இல்லங்களிலே ஜெபங்கள் இருக்கிறதா, நம் இல்லங்களில் குடும்ப வேண்டுதல் இருக்கிறதா? ஏன்னு சொன்னால் அதிக நேரம் இப்பொழுது இருக்கிறோம். கடவுள் கூட பேசுகின்ற உருவாடுகின்ற குடும்பமாய் கடவுள் கொடுத்திருக்கிற சிறப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஏன்னு சொன்னால் கடவுள் இன்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 3 பேர் சொன்னேன், 5 தாளந்தை பெற்றவர், அடுத்ததாக 2 தாளந்தை பெற்றவர், அடுத்ததாக 1 தாளந்தை பெற்றவர். இந்த 2 பேருக்கும் 3 கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 5 தாளந்தை பெற்றவர் 2 தாளந்தை பெற்றவர் ஒரு பகுதியாகும், 1 தாளந்தை பெற்றவர் அடுத்த பகுதியாக நாம் பார்க்கலாம். ஏன்னா எதன் அடிப்படையிலே கடவுள் இந்த பகிர்வை தருகிறார் இல்லையா? அப்ப எதன் அடிப்படையில்னா கடவுளுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்ற வேண்டும். நீங்க நம்பிக்கையின் மூலமாக தான் இல்லைங்களா, நம்பிக்கையின் மூலமாக தரப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த 2 பேர் நம்பிக்கையுடைய இருந்திருக்க முடியும். இவள் 10 தாளந்தை கொடுத்தா நிச்சயம் பயன்படுத்துவான், அல்லது இவன் 5 தாளந்தை கொடுத்தா பயன்படுத்துவான், அல்லது இவன் தாளந்துகளை பயன்படுத்த போகிறதில்ல என்ற நம்பிக்கை நிச்சயம் இந்த இருவரும் அந்த மாஸ்டருக்கு அல்லது பணியாளர் அந்த ஓனருக்கு தன்னை நிரூபித்திருக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நாம் உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமா இல்லையா? கடவுளுக்கு நாம் அப்ப கடவுள் நம்பி வைத்திருக்கும் நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் பண்படுத்தும் பாதுகாப்பும் நீங்கள் வையுங்க. ஆக இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னா இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னா அது பொறுப்புள்ள மேலாண்மை, வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை நாம் எப்படி நாம் தீர்மானிக்கிறோம்? அப்போது உண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. உண்மை என்பது அது எப்பொழுதும் உள்ள நான் கூட சில சமயம் யோசிப்பேன், என்ன நம்ம இவ்வளவு உண்மையா இருக்கிறோமே கிடைக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நான் ரொம்ப உண்மையா இருந்தேன், என் ஆபீஸ்ல உண்மையா இருந்தேன், என் பணித்தளத்தில் உண்மையா இருந்தேன், சர்ச்சோட உண்மையா இருந்தேன், ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நிறைய பேருக்கு ஆனா உண்மை எப்பொழுதும் வெல்லும். ஏன்னு சொன்னால் இது உண்மையோடு கூட இருந்தது நிமித்தமாக கடவுள் அல்லது ஓனர் அல்லது மாஸ்டர் அவளை அழைத்து அவளை தாளந்துகளை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்களேன். முத்துக்களை பார்க்கிறோம் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதென்றும் அதற்கு நிகரல்ல. ஆமா. அடுத்து மத்தேயு 13:45
மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது இறைவசம் சொல்றாங்க. அப்ப இந்த ஞானம், இந்த முத்து என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று, ஆக அளவற்ற உடைய ஒன்று. அது மீது உண்மையுடையவர்கள் தான் அந்த பணிக்கிட தன்னை அர்ப்பணிக்க முடியும் இல்லையா? நான் கொடுத்த பணி நிச்சயம் நான் முடிச்சிடுவேன் என்ற அப்படிப்பட்ட உண்மைத்தன்மை இருக்க முடிகிறது. அப்படி என்ன சொல்ல, கடினமான உழைப்பு இவர்களுக்கு இருந்திருக்க முடியும். எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் எல்லாம் உண்மையா இருக்கிறேன், என்னுடைய ஓனருக்கு நான் உண்மையா இருக்கணும், என்னுடைய மாஸ்டருக்கு நான் உண்மையா இருக்கணும், அவர் கொடுத்த காசை நான் அவரை மகிழ்விற்கு தக்கதாக இதை ரெட்டிப்பாக்குவேன் என்ற தன் உள்ளான நம்பிக்கை இருந்த நிமித்தமாகத்தான் இப்பொழுது 5 தாளந்தை பெற்றவர் இன்னும் 5 தாளந்தை அதற்காக சம்பாதிக்கிறார். 2 தாளந்தை வைத்திருக்கிறவர் அவர் தன் திறமைக்கேற்ற கூட 2 தாளங்களை சம்பாதிக்கிறார். அன்றைக்கு அது வியாபாரிகளா பார்த்து சொன்னால் கடினமான உழைப்பு தான். அந்த உழைப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு அநேகர் முன்னேறினார்கள் நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது இருவரும் நிச்சயமான கடினமான உழைப்பை பெற்றிருக்க முடியும். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய விண்ணக துணைக்கு பயணிக்கிற நீங்களான இந்த கடினமான உழைப்பு நமக்கு தேவை, திருமறை நமக்கு தேவை, கடவுளுக்கு இருக்கிற அன்பு தேவை, கடவுள் பாராட்டின கிருபைகள் நமக்கு தேவை, அல்லது இந்த ஆன்மீக வாழ்க்கை நமக்கு தேவை. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வான் பிதாவான கனப்படுத்துகிற கடவுள் அவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், இந்த சிறியோருக்கு எதை செய்தால் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதாகவே நான் சொன்னேன். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்கள் சிறப்பாக உதவி செய்திருக்கிறது, நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த லாக்டவுன் கடந்து போகிறது நிமித்தமாக அல்லது நாட்கள் தள்ளி போகிற நிமித்தமாக தேவைகள் உள்ள மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நாம் 100% நாம் உழைப்பை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இருவரும் நிச்சயமாக 100% உழைப்பை செலுத்திருக்க முடியும். நான் 5 பெற்றுட்டேன், நான் 5 பெற்று விட்டேன், இது 2 பெற்று, நான் 2 தானே பெற்றிருக்கிறேன், 5 பெற்றிருக்கேன் யோசிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளை முழுமையாக நான் பயன்படுத்துகிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இது கடினமான உழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு கடினமான உழைப்பை செலுத்தினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அதனால் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான் என்று சொல்லப்படும். அப்ப அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளை தேடுகின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 3வது நபர் அவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தனக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தான் ஒண்ணும் இல்லைன்னு சோம்பேறின்னு சொல்றாரு. நான் எப்படி உழைக்கிறது எல்லாம் யோசிக்கிறாரு. நம்பிக்கை இல்லை, கடவுளத்துல நம்பிக்கை இல்லை. இந்த மாசம் 1 தாளந்து கொடுத்திருக்கிறாரு, நான் இதை எப்படியாச்சும் பயன்படுத்தணுன்றதுலாம் இல்லை, அதுக்கு நன்றி செலுத்துகின்ற எண்ணம் இல்லை. லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்ப்போம் என்று சொன்னா 10 தொழுநோய் என்பவர்களை குறித்து அங்கு காண முடியும். 10 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தூரத்தில் நின்று அவரை ஆஸ்வதிக்கிறார். நீங்கள் நலம் பெற்று நீங்கள் இல்லத்துக்கு சொல்லுங்க என்று சொல்லி 9 பேர் சந்தோஷமா போயிடுறாங்க, ஒருவர் மாத்திரமே வருகிறார். அப்ப கடவுள் கேட்கிறார், மீதி 9 நலம் பெற்றவர் 10 பேர் அல்லவா, மீதி இன்னும் ஒருவர் 9 பேர் எங்கே கேட்கின்ற பொழுது அங்க நன்றியுடன் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த 9 பேர் போல இந்த நபரை கூட தன்னுடைய சுயநலத்துக்காக பயணிக்கிற என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் பார்த்தா தப்பா இதை பயன்படுத்தல, ஒரு தாழ்ந்த இடத்துல வச்சுட்டு ஏமாத்தல அல்லது திருட்டுத்தனம் பண்ணல. ஏன்னா அவர் எச்சரிவாரு தெரியுது. எந்த வசனம்னா அவர் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. 24ஆம் வசனம் வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து ஆகையால் நான் பயந்து போனேன். அது எஸ்கேபிசம், தப்பித்துக் கொள்வதற்கான வழி தேடி கடினமான உள்ள மனிதர். அது இன்றைக்கு எதன் அடிப்படையில் என்று சொன்னார், அப்போ உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஒரு தாழ்ந்தம். 3வது, இந்த மாஸ்டர் அல்லது கடவுள் ஏற்றுக்கொள்ளுதலும் ஒப்புதலும் இல்லையா? 19ஆம் வசனம் வாசிக்கிறார். 19ஆம் வசனம்.
வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப வருகிறார். அவரிடத்தில் கணக்கு கேட்டான். கணக்கு கேட்கிறார். போதுங்க, அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்கிறார், திரும்ப கேட்கிறார். அப்ப இந்த 2 பேர் வராங்க இல்லைங்களா? இந்த 2 பேர் 5 தாளந்தை பெற்றவர்களும் இந்த 2 தாளந்தை பெற்றவர்களை தாங்க திருப்பி செலுத்துகிறாங்க. அவளை பார்த்து பாராட்டுகிறார். உண்மையும் உத்தவம் உள்ளவனே பாராட்டுகிறார். குட் சர்வன்ட் பாராட்டுகிறார். பாராட்டுறது மாத்திரமல்ல, தன் உடா முயற்சி நேர்மைக்கு தகுந்த பரிசை தருகிறார். எப்படிப்பட்ட பரிசு? உன்னை பொறுப்புகளில் அமர்த்துவேன். நீ உண்மையோடு உத்தமத்தோடு இருந்ததினால், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளடா இருந்தால் உன்னை பொறுப்புகளில் அமர்த்துவேன். 1 பேதுரு 1:7 வாசிங்கள. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் எப்பொழுது உண்டாகும்? இந்த சர்வெண்ட் வந்து போய் கடவுளத்தில் கொடுக்கின்ற பொழுது அவனை பாராட்டுகிறார், புகழ்கிறார். அப்ப இன்றைக்கு உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாக நீங்களும் நானும் கடவுள் பணிக்காக நாம கொடுக்கின்ற பொழுதும், கடவுள் பணிக்காக நாம் உழைக்கின்ற பொழுதும், இந்த குட் பர்ஃபார்மன்ஸ் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வாசிக்கேட்ட 1 பேதுரு 1:7 இயேசு கிறிஸ்து வருகையின் போது நாம் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். அது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். 21 பார்த்தா அந்த பாராட்டுறது மாத்திரம் அல்ல, அந்த ரிவார்டும் தர. 21 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக. உண்மையிலே உண்மையோடு கூட உத்தமத்தோடு இருக்கின்ற பொழுது அநேகத்திலே பொறுப்புகளை தருகிற கடவுள். அவருடைய இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே இதெல்லாம் ஏற்புடையதான்னா ஒரு கடினம் தான். உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற போராட்டங்கள், துன்பங்கள். ஆனால் கடவுள் தருகின்ற இந்த ரிவார்டு என்பது அது நிரந்தரமான ஒன்று. எப்படிப்பட்ட நிரந்தரமான ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்க 3 சொல்றாங்க. முதலாவது எப்படி சொல்றாங்க? உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட நம்ம இருப்போம் என்று சொன்னா 2 தீமோத்தேயு 4:8 பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் நான் உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட, அல்லது இந்த எஜமான் இந்த சர்வெண்ட்டை கூப்பிடுறாரு, வாங்க உண்மையோடு கூட உத்தமத்தோடு இருக்கிறீங்க, நீதியின் கிரீடம் உங்களுக்கு வைக்க கடவுள் முதலாவது நமக்கு கிரீடத்தை சூட்டுகிறவராக இருக்கிறார். 2வது ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி. ஜெயம் கொள்ளுகிறவன் யார் இருந்தாலும் சரி, அவருடைய சிங்காசனத்திலே அமர்வதற்கான வாய்ப்பு. முதலாவது கிரீடம் தருகிறார், அவருடைய சிங்காசனத்தை தருகிறார், திரோணத்திலார், ஒரு திரோணத்திலார். 3வது பாத்தீங்கன்னா மத்தேயு 25:34 பாத்தீங்கன்னா, மத்தேயு 25:34, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உலகாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அரசுக்குள் வந்து சேருங்க. அப்ப உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னா 2 தீமோத்தேயுல பார்த்தோம், நமக்கு கிரீடம் தருகிறார். வெளிப்படுத்தல் 3:21 பார்த்தோம், நமக்கு சிங்காசனத்தை தருகிறார். மத்தேயு 25 பார்த்தா அரசை தருகிறார். ஆக இந்த மகிழ்ச்சியிலே கொண்டாடும்படியாக கடவுள் தருகின்ற முக்கியத்துவத்தை குறித்து நாம் காண முடிகிறது. ஆக இந்த 3 நபரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, 3 நபரை பார்த்து 24-25 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் உள்ளவர் எவரும் கொடுக்கப்படும், இல்லாதவரும் எடுத்துக்கொள்ளப்படும். 24 எனவே தாளந்தவிடமிருந்து எடுத்துக்கொண்டு 10 தாளந்துக்கு கொடுங்க. நம்முடைய நினைப்பு என்பது இவர் என்ன ஒரு அநியாயக்காரரா, அந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து வைத்து அதிகமாக உழைத்தவனுக்கு கொடுங்க. அந்த சொல்றாங்க. ஐயா இவர் வந்து லூக்கால பாத்தீங்கன்னா இவர் ஏற்கனவே அதிகமாக பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இவர் நம்முடைய நினைப்பு என்பது அனைவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இல்லையா? அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் எவ்வளவு வாங்கணும் அதற்கு மேலாக ஒப்புவிக்க வேண்டும். அது ஒப்புவித்தது மேலமாக கருத்து நமக்கு ரிவார்டை தருகிறார். அதான் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அதை வாங்கி கொடுத்துருங்க. அப்ப இன்றைக்கு இந்த 3வது நம்ம தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான். நீ கடினமான மனிதர் என்று சொல்றான். அவனுக்கு தெரியும்
சாக்கு போக்கு சொல்லி நாம் தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல, எப்படிப்பட்ட தப்பித்தெல்லாம் நீதிமொழி 26:16 வாசிக்கிறேன். நீதிமொழி 26:16 இவங்க எப்படி தப்பிச்சுக்கிறாங்களா? நீதிமொழி 26:16 புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். ஆமா, சோம்பேறி தன் அதிக ஞானம் உள்ளவனுக்கு தகும் இல்லையா? ஆக அதிக ஞானம் உள்ளவனை போல அவர் நினைத்துக் கொள்றாங்க. இவர் நினைச்சுக்கிறாரு, நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் தான் தப்பு செய்யலையே, நான் தான் ஒழிச்சு வச்சுட்டேன் என்றெல்லாம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியம் என்பது சாக்கு போக்கு அல்ல, சொல்ல முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? இது 2 நபரை போல தன்னிடம் தப்பு இல்லை என்று குறைத்து சொல்ல முடியாது. ஆக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட்டை போல நாம் இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் இது 2 பேரை போல வாருங்கள் உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரர்கள் என்ற அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற வேண்டும். எப்படி பெற முடியும் என்று சொன்னால், கடவுளை பணிக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நற்செய்தி பணியாற்ற போகிறோம், புறப்பட்டு சொல்லுகிறோம், அல்லது இந்த இறைப்பணிக்கு நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக அது அன்ப்ராஃபிட்டபிள் இந்த சர்வெண்ட் போல நம்ம இல்லாதபடி, இந்த உலகத்துக்கே அவன் வந்தது வீண், அல்ல எதையும் புகழ்ச்சியா கடவுள் சொல்ல மாட்டாங்களா, அவன் நினைச்சதெல்லாம் ரொம்ப தள்ளிவிட்டு தனக்கு கொடுத்திருக்கிற தாளம் 5 தாளங்களாலும் சரி 2 ஆகிறாலும் சரி அதை கடினமாக உழைத்து தன் கடவுளை எஜமான இடத்துல கொடுத்தது போல இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிற தாளத்துக்கு மூலமாக கடவுள் இடத்துல நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! முதலாவது அந்த புரோஜனமுள்ள ஊழியருக்கு தண்டனை பாருங்களேன். 30 வசனம் 29-30 வாசிங்களேன். உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அவன் உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை, பிரயோஜனமற்ற அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட் இவனை பார்த்து பெரும்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு உதவாதவர். 7 வாழ்க்கை எல்லாவற்றையும் கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். துலகத்தில் எல்லாத்தையும் அவனுக்கு அனுமதிக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவன் தன் பணியை சரியாக செயல்படுத்த முடியவில்லை. அது தன் தாளந்துகளை கடவுளுக்கு என்று ஒப்புவிக்க முடியவில்லை. கடவுள் சொன்ன பொல்லாத ஊழியக்காரனை புறம்பே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லாதபடி இன்றைக்கு நாம் சிறப்புக்குரியவர்களாக வார்களை பிதான ஆஸ்வதிக்கப்பட்டவனே உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட அழைப்பை பெறுகின்ற பரிசுத்த கூட்டமாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுவோம். வேடு சொன்னார் 1 பேதுரு 1:4 மீண்டும் வாசிப்போம். 1 பேதுரு 1:4 அங்க ஒரு தீர்ப்பை சொல்றார். இயேசு கிறிஸ்து மரித்தொழிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை ஜனிப்பித்தார். அன்புக்குரிய ஜனமே, இன்றைக்கும் இந்த கண்காணிப்புவான் வாழ்வாதாரத்தின் ஒரு பொறுப்புள்ள வேள்மானம் குறித்து நாம் பார்த்தோம். 3 நபர்களை குறித்து பார்த்தோம். 2 பேர் அங்கு ஏற்புடையவர்களாக, கடைசியான நபர் இவன் வாழ்வதற்கு அருகதையற்றவன் என்று சொல்லி அவன் புறம்பே தள்ளுகின்ற அப்படிப்பட்ட நிலைக்கு இல்லாதபடி நாம் கொடுத்த பொறுப்புகளை நாம் முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் நம்மை ஆசிரிப்பார். கர்த்தாவை திருவசனம் ஆசிரிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு விஷயம் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உண்மையோடும் ஒத்துமத்தோடும் பணி செய்கின்ற பணியாட்களாக, அப்படிப்பட்ட பணிக்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற மக்களாக கர்த்தர் உதவி செய்தோம். தொடர்ந்து ஆசிரியம் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூயாம் திருப்பெயராலே ஆமென். அருளுரை கேட்ட நாம் இல்லங்களில் அமர்ந்தோ அல்லது முழங்காற்படியிட்டோம். பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தூய யோவான் ஆலயம் மேடவாக்கம் திருச்சபை இறை மக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன்.
இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கின்ற அனைவரும் உங்களை வாழ்த்துகிறேன். அவ்வண்ணமாகவே நல்ல சமாரியன் திருச்சபை பள்ளிக்கரணை சேர்ந்த இறை மக்களையும் இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு உங்களை வாழ்த்துகிறேன். தூய யோவான் ஆலயம் பித்தாலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த அன்பு இறை மக்களையும் இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காண்கின்ற வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பசுத்த இடத்துல பங்கு பெறுங்கள் என்ற அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற மக்களாகிய நாங்கள் மீண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதியுள்ள பணியாளர்களைப் போல நாங்கள் கடினமான பணி செய்து எங்கள் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் உண்மையோடு கூட பயன்படுத்துகிறோம் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே மீண்டும் ஒரு விஷயம் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாட்களிலே, காரணம் பிறந்த நாட்கள், திருமணங்களை காண்கின்ற இந்த நாட்களில் அவர் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். அங்கே அப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் அவளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய ரிவார்டை, அவருக்குரிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களிலே மகிழ்ச்சி, மனநிறைவும், நல்ல உடல் சுகத்தை, பலத்தையும் அவர்களுக்கு மாத்திரமல்ல குடும்பங்களையும் நல்ல கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து இன்னும் அநேகப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை காண கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஆசிரியர் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை மக்களை ஆசிரியர் பிதா, குமாரன், பசுதா திருப்பேராலே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக கொண்டு சேர்வதற்கு நாங்களும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய உடையங்களே. ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக, உம்முடைய கிருபைகளை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வார்த்தைகளை கேட்கும் வாய்ப்பை தந்தீர், அவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்க உதவி செய்தீர், நன்றி செலுத்துகின்றோம். நீ தருகின்ற ஆதாரங்கள், பொருள் ஆதாரங்கள், இயற்கை வள ஆதாரங்கள், எங்களுக்கு நீ தந்திருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆதாமிடத்திலே நீர் கொடுத்த அந்த பொறுப்பை போலவே எங்களிடத்திலும் அந்த பொறுப்பை தந்திருக்கிறீர். கண்காணித்துவம்,
உக்ரானத்தவும் என்று சொல்லி நாங்கள் இவைகளை உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் அவைகளை செயல்படுத்த எங்களுக்கு உதவி தாரோம். குறிப்பாக பொருளாதார சரிவு உள்ள இந்த காலங்களிலே, போதுமான உணவு அற்ற காலங்களிலே தேவரீர் தாமே எங்களுடைய இந்திய நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கின்ற வேளையிலே உம்முடைய கரமே உதவி செய்ய நாங்கள் வேண்டுகின்றோம். அனைவருடைய நலனையும் மனதிலே கொண்டவர்களாக செயல்பட உதவி தாரும். உண்மையான உக்ரானத்துவத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி தாரும். கொடுத்த பணிகளை நிறைவேற்ற உதவி தாரும். ஆராதனையிலே பங்கேற்கின்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். திருச்சபைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நீ எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நோயிலிருந்து விடுதலை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பயத்திலோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு இருக்கின்ற அநேகர் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவருடைய பயங்களை நீக்கி நோய்களிலிருந்து சுகம் தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை, உமக்கு நன்றி செலுத்துகின்ற வாழ்க்கையை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா தேவைகளையும் நீ தொடர்ந்து சந்தியும். வானமும் பூமியும் அதிலுள்ள அனைத்தும் உம்முடையவைகள். உமக்காக நாங்கள் அதனை பயன்படுத்த உதவி தாரோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினரோடும் உந்துதராகிய ஆவியின் உறவும் நம் அனைவரோடும், குறிப்பாக வழிபாட்டில் இணைந்து கொண்டிருக்கிற அனைவரோடும் கருணை கிருபை பிரசன்ன வழிடத்தில் என்றும் என்று சாக்கலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். இரவின்